Good evening, everyone. Good evening, sir. Good evening, La. Good evening. So, in today's class, we are going to see Unit 10. Okay. Is my screen visible to you all? Yes, sir. Okay, pa. Okay. இன்னைக்கு நம்ம யூனிட் 10 கிராமர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் பார்க்க போறோம். ஸோ சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வந்து நமக்கு வந்து பொதுவா டாபிக் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஏரியால இருந்தா நமக்கு சினோனிம்ஸ் வரும், இந்தியால இருந்தா ஆன்டனிம்ஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு செட் ஆஃப் சினோனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். அதை பார்ப்போம். பட் இது மட்டுமே எனஃப் கிடையாது. நீங்க ஸ்கூல் புக்ஸ் நிறைய ரெஃபர் பண்ணுங்க, இல்ல நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது டிஎன்பிசியா இருக்கட்டும் இல்ல எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அது நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம இந்த இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப மத்த இது ப்ரிப்போசிஷன்ஸ் இல்ல மத்த கிராமர் டாபிக்ஸ் ஆர்டிகல்ஸ்னா நமக்கு ரூல்ஸ் தெரிஞ்சா போதும், நம்ம அதை வச்சு நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஆனா சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க இருந்தாலும் வேர்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம். அவன் கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால இதை இந்த புக்ல இல்லையே, இந்த சிலபஸ்ல இல்லைன்னு சொல்ல முடியாது. சினோனிம்ஸ் நான் டாபிக் கொடுத்ததுனால இட்ஸ் அ வாஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதுல கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் நாட் எனஃப். ஓகேவா? சோ இதை தாண்டி நீங்க நிறைய ஸ்கூல் புக்ஸ் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் பின்னாடி போயம்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய கிளாசரிஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் என்டர் இன்டு டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் சினோனிம்ஸ். சினோனிம்ஸ் அப்படின்னா என்னது? Synonyms are words of the same grammatical class. அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கிராமட்டிக்கல் கிளாஸ்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அது எதுவா இருக்கலாம்? இட் மே பி a noun, verbs, adjectives, etc. that have a similar meaning. இந்த வேர்டுக்கான மீனிங் அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரியான மீனிங்கை வந்து அது கன்வே பண்ணும். நம்ம அதுதான் நம்ம சினோனிம்ஸ் அல்லது மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். No word means exactly the same as any other word, and therefore there are no exact synonyms with identical meaning in English. இந்த வார்த்தைக்கு இதுதான் பொருள் அல்லது இதுதான் மீனிங் அப்படின்னு நம்மளால எந்த ஒரு வேர்டையுமே நம்ம ஐடென்டிக்கலா குறிப்பிட்டு சொல்ல முடியாது. மேபி இட் இஸ் சிமிலர், இந்த வார்த்தைக்கு இது மீனிங்கா இருக்கலாம், சிமிலர் ஒத்து போகுது, அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம சினோனிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கரெக்டான மீனிங், ஐடென்டிக்கலான மீனிங்ல நம்ம எதையுமே என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்க முடியாது. ஓகே, லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் என்னது? அப்ரிவியேட். அப்ரிவியேட் அப்படின்னா அப்ரிட்ஜ் ஆர் ஷார்டன். நம்ம படிச்சிருப்போம் அப்ரிவியேஷன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப அப்ரிவியேட்னா என்னது? இருக்கக்கூடிய ஒரு வேர்டா இருக்கும், அந்த வேர்டினுடைய ஷார்ட் அண்ட் ஃபார்ம், அதாவது சுருக்கி நம்ம படிச்சிருப்போம், அதுதான் நம்ம அப்ரிவியேட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதை வந்து அப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க அல்லது ஷார்டன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மேக் ஷார்ட். The next one is abstain. Abstain அப்படின்னா refrain, that is keep voluntarily away. நம்மளா வாலண்டரியா போய் ஒரு இதை விட்டு தனியா வெளியே வர்றதுக்கு பேரு தான் அப்ஸ்டெயின் அப்படிங்கிறது. தென் அப்சர்ட் அப்படின்னா ரிடிகுலஸ். அது பாக்குறதுக்கு என்னன்னா ஒரு பரிகசிக்கிற மாதிரி இருக்க ஒரு திங்ஸ் தான் நம்ம அப்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் இட் இஸ் அன்ரீசனபிள். அது வந்து ஒரு காரணமாவே இருக்க முடியாது. அது வந்து ஒரு ஏதோ ஒரு வியர்டா ஒரு ஆக்ட் நடக்குது, ஒரு செயல் நடக்குது அப்படின்னா இட்ஸ் அப்சர்ட் திங் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ரிடிகுலஸ். தென் அக்கம்ப்ளிஷ். அக்கம்ப்ளிஷ் அப்படின்னா டூ சம்திங் சக்சஸ்ஃபுல்லி. எனிதிங் we can do successfully we say accomplish. We achieve something or we perform something, that is accomplish. Then adversity. Adversity means it is unfavorable fate. அது நமக்கு ஒரு ஃபேவரபிளா நடந்திருக்காது. அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் அன்பார்ச்சுனேட்லி இட் ஹேப்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வர்சிட்டி, தட் இஸ் கெலாமிட்டி ஆர் மிஸ்ஃபார்ச்சூன். தென் அட்வர்சரி. அட்வர்சரி மீன்ஸ் அவர் ஆப்போனன்ட் ஆர் எனிமி. நமக்கு எதிராளியா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வர்சரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். தென் ஆல்ட்ரேஷன். ஆல்ட்ரேஷன் மீன்ஸ் there is something. ஆல்ட்ரேஷன் மீன்ஸ் ஏதோ ஒரு சேஞ்ச் இந்த இடத்துல நடைபெற்று இருக்கும். அது வந்து எந்த இடமானாலும் இருக்கலாம். இட் மே பி இன் எனி ஃபார்ம். there is alteration means there is a change happens. Then amusement. அம்யூஸ்மெண்ட் அப்படின்னா டைவர்ஷன் ஆர் ரெக்ரியேஷன். ஏதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக ஒரு இது நடக்குது அப்படின்னா அது நம்ம அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஆங்கர். ஆங்கர்னா கோபம் நமக்கு தெரியும். தென் சிமிலர் மீனிங் இருக்கக்கூடியது என்னலாம் அப்படின்னா ஐர், rage. These are all they convey the meaning anger. Then accent. Accent means rise, soar or climb. To climb upward, அதாவது ஒரு மேல் நோக்கி போறதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா accent அப்படின்னு சொல்லுவோம். Then authentic. Authentic means genuine. உண்மைத்தன்மை அந்த இதுல இருக்கா? இப்போ ஒரு செயல் நடைபெறுது இல்ல ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னா அதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கு அப்படிங்கறத whether it is an authentic one அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்றது, that is genuine.
Then autocrat. Autocrat அப்படின்னா கிங் ரூலிங் வித் லிமிட்லெஸ் அத்தாரிட்டி. அவருக்கு வந்து ஒரு லிமிட்லெஸ்ஸான ஒரு அத்தாரிட்டியோட அவர் ரூல் பண்ணாருன்னா நம்ம அது autocrat அப்படின்னு சொல்லுவோம். The similar meaning is despot or tyrant. Then avaricious. Avaricious means greedy, பேராசை, ரொம்ப ஆசைப்படுறத நம்ம avaricious அப்படின்னு சொல்லுவோம். Then aversion. Aversion means it is a strong dislike or antipathy. ஒருத்தங்க மேல நம்ம அளவுக்கு ரொம்ப வெறுக்கிறோம் ஒரு பொருளையோ இல்ல ஏதோ ஒரு நிகழ்ச்சி நம்ம நடக்கிறோம் அப்படின்னா we say it as aversion. Then bias. Bias means prejudice. So இது என்ன அப்படின்னா inclination which prevents natural considerations. ஏதோ ஒரு இது நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தி ஒரு தப்பான ஒரு எண்ணம், ஒரு தவறான ஒரு பார்வை அதை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதை பத்தி நம்ம முழுசா தெரியாது, ஆனா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா bias, that is prejudice. Then blend. Blend means mix or mingle. Something, two things or anything to mingle together நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா blend. Then bondage. Bondage means slavery, அடிமைத்தனம். Brave, courageous, bold, நல்ல போல்டா இருக்கிறது. Brief. Brief means concise or short. இருக்கிறத சுருக்கமா சொல்லு. Tell it in a brief manner அப்படின்னா சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதான் brief. Then brisk. Briskனா vigorous, நல்லா சுறுசுறுப்பா இதா இருக்கிறது. Then cause. Cause means reason. What is the cause of this action? இந்த செயல் நடைபெறதுக்கான காரணம் என்ன அல்லது ரீசன் என்ன அப்படின்னு கேட்கறதுதான் cause. Then check. Check அப்படின்னா restrain, stop or curb. ஏதோ ஒரு flow of things வந்து நடந்துகிட்டு இருக்கு, நம்ம அந்த இடத்துல போய் ஒரு செக் வச்சோம் அப்படின்னா there is a stop. அந்த இடத்துல ஒரு stop நிகழும். Then command. Command means order. We are commanding some persons. நம்ம கட்டளையிடுதல். Then compel. Compel means coerce or force. ஒருத்தங்களை கம்பல் பண்ணி நம்ம செய்யறது, ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நம்ம கம்பல் பண்றதை நம்ம coerce or force அப்படின்னு சொல்லுவோம். Then competition. Competition as we know, rivalry. Then comprehend. Comprehend means understand or grasp. நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஒரு passages கொடுப்பாங்க. Comprehend the passage and answer the questions அப்படின்னு. So that is comprehend. Then confer. Confer means grant. நம்ம யாருக்கோ ஏதோ ஒரு பொருளையோ இல்ல ஏதோ உடனே நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு confer grant கொடுக்குறோம் அப்படின்னா that is confer. Then confess. Confess அப்படின்னா admit. We are admitting our everything, our emotions, feelings, what we have dealt already. நம்ம எதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கிட்ட போய் நம்ம ஃபுல்லா நம்மளை பத்தி ஃபுல்லா கன்ஃபஸ் பண்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா admit. Then confuse. Confuse நமக்கு தெரியும், it is confound or perplex. ஒரு குழப்பமான மனநிலையை தான் நம்ம confuse அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Then conscious. Conscious means we are aware of what we are doing. நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிறதுல நம்ம விழிப்போட இருந்தோம்னா we are conscious அப்படின்னாட்டு aware, விழிப்புணர்வோட இருக்கிறது. Then contemplate. Contemplate means meditate. நல்ல ஒரு தியானத்தோடய இல்ல மன வந்து ஒருமைப்பாடு இருக்கிறது வந்து contemplate அப்படின்னு சொல்லுவாங்க. Contrary. Contrary means opposite. Then couple. Couple means pair. ஒரு pair தான் நம்ம couple அப்படின்னு சொல்லுவோம் or brace. Then courteous. Courting means polite or civil, that is showing good manners. ஒரு நல்லது ஒரு manners நம்ம வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா that is courteous அப்படின்னு சொல்லுவோம். Then degeneration. Degeneration means that is a decline from a high level of standard. ஒரு உயரமான ஒரு தரமான ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவரோட நிலையை வந்து தாழ்த்துறதுதான் நம்ம degeneration அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய மீனிங் வந்து deterioration. Then deplorable. Deplorable means regrettable, lamentable or sad. வருத்தம் தெரிவிக்கிறது, நான் இதை செஞ்சுட்டேன், தெரியாம நான் பண்ணிட்டேன்னு சொல்லுது, செஞ்ச செயலுக்காக வருத்தப்படுறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா deplorable. Then despise. Despise means scorn or disdain. That means to regard with disgust. அது மனவர்த்தோட இன்னும் வெளிப்படுத்தணும் அப்படின்னா that is despise. Then deny. Deny-னா refuse, வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுக்கிறது. Dexterous அப்படின்னா clever or skillful. அதாவது இதுக்கு டெக்ஸ்டரஸ் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா எபிலிட்டி இன் யூசிங் போத் த ஹேண்ட்ஸ். ஒருத்தரால ரெண்டு ஹேண்டையுமே நல்லா ஸ்கில்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பர்சன் நம்ம வந்து ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he or she is well versed in using both the hands very skillfully. ஸோ அந்த அர்த்தத்துல தான் ஸ்கில்ஃபுல் அண்ட் கிளவர் அப்படிங்கிற மீனிங் கொடுத்துருக்காங்க. Then dismal. Dismal அப்படின்னா gloomy, ஒரு சேடா சியர்லெஸ்ஸா இல்லாம ஒரு சோகமான ஒரு மனநிலைய dismal அப்படின்னு சொல்லுவாங்க. Then divide. Divide means part, then separate. Dizzy. Dizzy means giddy, dazed, unsteady. ஒரு மாதிரி மயக்கமான நிலை, bewildered or confused ஆன ஒரு ஸ்டேட்டை வந்து dizzy அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம்.
தென் எக்ஸென்ட்ரிக். எக்ஸென்ட்ரிக் மீன்ஸ் பெக்கூலியர், odd behavior. ஒருத்தங்க நார்மலா இல்லாம ஒரு மாதிரி வித்தியாசமா அப்நார்மலா பிஹேவ் பண்ணா he seems eccentric அப்படின்னு சொல்லுவோம். Then efficient. Efficient means able or competent. He is able to do this. He is efficient person அப்படின்னா அவனால இதை செய்யற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொல்றது efficient. Then emphasize. Emphasize means stress. ஒரு இது நம்ம அழுத்தம் கொடுத்து இது வேணும் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா emphasize, stress. We are giving importance to those persons or anything. Then endure. Endure means suffer or tolerate. எந்த அளவுக்கு நம்மளால பொறுத்து போக முடியுமோ நம்ம அதை endure சொல்லுவோம். Then energy. Energy means force or vigor. Enormous, huge, immense. அளவுக்கு அதிகமா ரொம்ப பெருசா இருக்கிறது வந்து enormous அப்படின்னு சொல்லுவோம். Error means mistake, blunder. Then eternal. Eternal means timeless or perpetual. அது வந்து நீடிச்சு உழைச்சுக்கிட்டே இருக்கிறது, டைம்லெஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கிறது எட்டர்னல் திங் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஃபேமஸ், செலிப்ரேட்டட் ஆர் ரெனவுண்ட், பிரபலமான. ஃபீபிள். ஃபீபிள் மீன்ஸ் வீக் ஆர் இன்ஃபார்ம், ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இல்ல பலவீனமான ஒரு பர்சனை ஹி இஸ் அ ஃபீபிள் பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். தென் ஃபெலிசிட்டி. ஃபெலிசிட்டி மீன்ஸ் ஹாப்பினஸ், பிளிஸ், சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான ஒரு நிலையை சொல்றது ஃபெலிசிட்டி. தென் ஃபெரோஷியஸ். இட் இஸ் ஃபியர்ஸ் ஆர் சாவேஜ். நம்ம ஒரு கோபத்துல ஒரு கோபங்கிறத விட ஒரு ஆக்ரோஷமா ஒரு விலங்கு வந்து நம்மளை தாக்குச்சு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் ஃபெரோஷியஸ். தென் ஃபிளாஷி. ஃபிளாஷி மீன்ஸ் ஷோயி ஆர் காடி. அதாவது இட் இஸ் சூப்பர்ஃபிஷியலி அட்ராக்டிவ் ஆர் இம்ப்ரெசிவ். பாக்குறதுக்கு படம் அப்படியே பாக்குறதுக்கு கண்ணை கவர்ற மாதிரி நல்லா என்னன்னா ஆடம்பரமா அவங்களுடைய வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சில ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. அவங்களதான் நம்ம காடி அல்லது ஷோயி அப்படின்னு சொல்லுவோம். Then foolish. It is silly or stupid. Frailty. Frailty அப்படின்னாலும் வீக்னஸ் தான் குறிக்கும். ஒருத்தவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்னா frailty or failing or foible அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். Then frank. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தங்களுக்காக எந்த ஒரு ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணாம இது தப்புனா தப்பு, இது சரினா சரி அப்படின்னு சொல்லி பிராங்கா சொல்றதா நம்ம கேண்டிட் ஆர் ஓப்பன். ரிவீலிங் கிளியர்லி ஒன்ஸ் எமோஷன்ஸ் ஆர் தாட்ஸ். இது சரினா இது சரி, இது தப்புனா தப்பு அப்படின்னு பேசுவாங்களா, ஹி இஸ் அ ஃப்ராங்க் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஜெனரல். ஜெனரல் மீன்ஸ் யூனிவர்சல். இட் இஸ் யூனிவர்சல் டு ஆல். எல்லாருக்குமே அது பொதுவாக தான் இருக்கும். தென் ஜென்டில். ஜென்டில் மீன்ஸ் டெண்டர், மைல்ட் அண்ட் கைண்ட், கனிவா பேசுறது. தென் ஜைஜான்டிக். இட் இஸ் ஹியூஜ் ஆர் ஸ்டூபண்டஸ். பாக்குறதுக்கு நல்லா ஜைஜான்டிக்கா, பாக்குறதுக்கு அவ்வளவு பெருசா நல்லா ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிறவங்கள நம்ம ஜைஜான்டிக் அப்படின்னு சொல்லுவோம். தென் கிகிள். கிகிள் அப்படிங்கிறது இந்த குழந்தைங்களுக்கு சிரிப்பு காமிக்கிறதுக்காக இந்த கை காலுக்கெல்லாம் கிச்சன் மூட்டி விடுவாங்களே, அதுதான் கிகிள். தட் இஸ் லாஃப் ஆர் டிட்டர். தென் கிரேவ். கிரேவ் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து அந்த கிரேவியோட குறிக்கும், இன்னொன்னு வந்து சாபர், சீரியஸ், ஒரு துக்கமான மனநிலை, சீரியஸா இருக்கிறதா நம்ம கிரேவ் அப்படின்னு சொல்லுவோம். தென் கிரீஃப். கிரீஃப் நமக்கு தெரியும், சாரோ, பெயின், தென் ஆகனி. காட் அப்படின்னா டிஃபெண்ட் ஆர் ப்ரொடெக்ட், ஒருத்தவங்களை பாதுகாக்கிறது. தென் ஹேபிட். ஹேபிட்னா நமக்கு பழக்கமா இருக்கிறது. ஒரு செயலை நம்ம ஒரு 20 days தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் அவர் ஹேபிட், தட் இஸ் கஸ்டம் ஆர் பிராக்டிஸ். தென் ஹாஸ்டி. ஹாஸ்டி அப்படின்னா ரேஷ், சம்திங் செட் ஆர் டன் வெரி குயிக்லி. ஏதோ ஒண்ணு நம்ம சீக்கிரமா ஒரு சொல்லிட்டோ ஏதோ ஒரு செயலை நம்ம சீக்கிரமா செஞ்சோம் அப்படின்னா தட் இஸ் ஹாஸ்டி ஆர் ரேஷ். தென் ஹசார்டஸ், அபாயகரமான, தட் இஸ் a risky thing. Then heave means lift or rise. ஒரு இதை நம்ம லிஃப்ட் பண்றோம், ஒரு இதை உயர்த்துறோம் அப்படின்னா heave அப்படின்னு சொல்லுவோம். Then hideous. Hideous means repulsive, ugly or frightful. ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா there is something frightful, ஏதோ ஒண்ணு பயங்கரமா ஒண்ணு ஒதுஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். That is hideous. Then hinder. ஹிண்டர்னா நமக்கு தெரியும், தடையை உண்டாக்குறது. இட் இஸ் அப்ஸ்ட்ரக்ட் ஆர் இம்பெடிமெண்ட்ஸ் ஆர் பிரிவென்ட், ஒன்ன தடுக்கிறது. ஹோலி, சேக்ரெட், புனிதமானது. ஹம்பிள், மீக், ரொம்ப பணிவா இருக்கிறவங்கள நம்ம மீக் பர்சன் ஆர் ஹம்பிள் பர்சன் மென்ஷன் பண்ணுவோம். தென் ஐடல் அப்படின்னா லேசி, இண்டோலன்ட், சோம்பேறி நம்ம சொல்லுவோம். தென் இல்லீகல், தட் இஸ் அன்லாஃபுல் ஆர் லாலஸ், சட்டத்திற்கு புறம்பானதை வந்து நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். Then impudent. Impudent means impertinent or insolent, which means characterized by rudeness and shamelessness. கொஞ்சம் கூட எந்த ஒரு பிஹேவ் பண்ண அந்த பர்சனை he is an impudent person அப்படின்னு சொல்லுவோம்.
Incite அப்படின்னா instigate or provoke, that is rouse or urge a person to do something. ஒரு பர்சனை இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா சொல்ல மாட்டோம், அவங்களுடைய எமோஷன்ஸ் நம்ம வந்து தூண்டிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய ஆங்கரை தூண்டுற மாதிரி, இல்ல அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒருத்தவங்களோட ஈகோவை டச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்சன் வந்து எமோஷன்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபாலோ ஆயிருவாங்க. அப்ப அவங்களுடைய அறிவெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. தட் இஸ் இன்சைட். To arouse or urge a person to do something, that is instigate or provoke, தூண்டுதல். Include, comprise, அவங்களையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி வருது. Then increase, that is enlarge or augment. Irritation, vexation or annoyance. Then jealous, envious, பொறாமை. Jeer means mock or sneer. இது வந்து நமக்கு கிளவுனை குறிக்கிறதுக்கு நம்ம ஜியர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் ஜஸ்ட், விச் மீன்ஸ் ஃபேர் ஆர் இம்பார்ஷியல், பாகுபாடு பாக்குறது, எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணாம இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் இம்பார்ஷியல் வி கால் இட் இஸ் ஜஸ்ட். தென் ஜுவனைல், ஜுவனைல் மீன்ஸ் யூத்ஃபுல், தட் இஸ் பெர்டைனிங் டு யங் பர்சன்ஸ். ஒரு யங் பர்சனை நம்ம மென்ஷன் பண்றதுக்கு வி சே ஜுவனைல். தென் கீன், கீன் மீன்ஸ் ஷார்ப், ஷார்ப்பா இருக்கவங்க நம்ம கீன் அப்படின்னு சொல்லுவோம். தென் கீப்பர், கீப்பர் மீன்ஸ் custodian. Then keepsake, keepsake means memento, a memento which means something that one keeps in memory of the giver. யாரோ ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய நினைவா வச்சிருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா keepsake, that is memento. Then kind, kind means benevolent. King, monarch, ruler. Labor, work, toil. Then laconic, laconic means brief or concise, using few words to say something. ஒரு இதை சொல்றதுக்கு நம்ம சின்ன வார்த்தை, குறைவான வார்த்தைகளை மட்டுமே சொல்லி நம்ம சொல்ல அந்த கருத்தை வந்து நம்ம அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் laconic. Then latent, latent means dormant or hidden or concealed. ஏதோ ஒன்ன மறைவா வச்சுக்கிட்டே நம்ம கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா தட் இஸ் latent. Then lax, lax means loose, negligent or careless. ஒரு விஷயத்த வந்து ஒரு ஸ்டிஃபா செய்யாம ஒரு தளர்வு ஏற்பட்டு கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா நம்ம ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா that we call it as lax. Then learning, learning means knowledge or scholarship. Lenient, lenient means tolerant, gentle and mild. Then liberal, liberal means generous, நல்ல தாராளமா யார் என்ன கேட்டாலும் நான் எதுக்கு என்ன எதுன்னு கேள்வி கேட்காம தூக்கி மத்தவங்களுக்கு கொடுக்குற பர்சன் நம்ம லிபரல் அப்படின்னு சொல்லுவோம். Then liberty, that is சுதந்திரம், freedom or independence. Lie, falsehood. Loyal means faithful. Then mad means insane, mad person நம்ம insane சொல்லுவோம், அவங்கள வந்து அசில்ம்ல வச்சிருப்பாங்க, நம்ம லிட்டரேச்சர் நிறைய படிச்சிருப்போம். Then magnificent, it is splendid or stately. ஒரு இதை வந்து நல்ல ஒரு ஆடம்பரமா ஒரு என்ன சொல்றது ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் டைப்ல இருக்க செஞ்சோம் அப்படின்னா இட் இஸ் a magnificent thing அப்படின்னு சொல்லுவோம். Then magnify, it means exaggerate or glorify. ஒரு விஷயத்த, சாதாரண விஷயத்த ரொம்ப பெருசா மிகைப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா that is magnify. Then malady, malady means it is illness or disease. A person who is suffered from disease or illness we call them as malady. Then marvel, marvel means something happens miracle, ஏதோ ஒரு அதிசயம் நடக்குது அல்லது ஒரு வண்டர் நடக்குது அப்படின்னா we call it as marvel. Then miserly, miserly means stingy, close-fisted or niggardly. வேற ஒண்ணும் கிடையாது, ஒருத்தன் கஞ்சனா இருந்தா அப்படின்னா அவங்க நம்ம வந்து miserly person அப்படின்னு சொல்லுவோம். அதே இது misery அப்படின்னா that is suffering or tribulation. A person who suffers from distress of poverty. வறுமையில ஒருத்தங்க இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா he is a misery person, which means the person who is suffered from poverty. ஆனா miserly அப்படின்னா அவங்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, whether he is rich or poor, he is a stingy person or he is a niggardly person. காசுல செலவழிச்சிட மாட்டாங்க, அந்த கஞ்சன்தனமான ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களதான் நம்ம வந்து miserly அப்படின்னு சொல்லுவோம். Then modest, modest means unassuming or bashful, which means not exhibiting one's abilities or capabilities. அவங்களுக்கு எபிலிட்டி இருக்கும், ஸ்கில் இருக்கும், டேலண்ட் இருக்கும், ஆனால் என்ன செய்வாங்கன்னா அடக்கமா நடந்துக்கிடுவாங்க இல்லையா, அந்த தன்னடக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா he is a modest person, which means unassuming. நம்ம அவங்க கிட்ட இந்த திறமை இருக்கு அப்படின்னு நம்மளால அசியூமே பண்ண முடியாது. எப்ப தேவையோ எந்த இடத்துக்கு தேவையோ அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா they exhibit their skills and capabilities. Then mourn, mourn means lament, ஒரு விஷயத்துக்காக நம்ம புலம்புறது. Then naive, naive means artless or simple, அதாவது which means innocent in behavior. யாரு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க,
அது வந்து அந்த விஷயம் சொன்னது உண்மையா இருக்குமா, இல்ல இந்த விஷயமா இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அது சின்ன பிள்ளைய சொன்னாலும் நம்பிடுவாங்க, இல்ல பெரியவங்க சொன்னாலும் அப்படியே நம்புறது. இன்னசென்ட் பர்சன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெய்வ் அப்படின்னு சொல்லுவோம். தென் நாஸ்டி. நாஸ்டி மீன்ஸ் filthy or dirty. பேட் டெம்பர்டு பர்சன், ஒரு நல்ல எண்ணம் இல்லாத ஒரு பர்சன் தான் நம்ம நாஸ்டி ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவோம். தென் நேட்டிவிட்டி. நேட்டிவிட்டி மீன்ஸ் பர்த். நீட், நெசசிட்டி, தேவை. நோபல், லாஃப்டி ஆர் illustrious. நோபல் மீன்ஸ் which pertaining to high character. ஒரு உயர்ந்த குடியில பிறந்தவங்க, ஒரு உயர்வான குடிங்கிறத விட ஒரு உயர்வான எண்ணம் கொண்டவங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா he is a noble person அப்படின்னு சொல்லுவோம். தென் நார்ம். நார்ம் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு இவங்க இறங்கி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். தென் நோவிஸ். நோவிஸ்னா பிகினர். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தமிழ்ல வந்து கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டோம், இல்ல ஏதோ ஒன்னு பிராக்டிஸ் பண்ணி இப்பதான் புதுசா ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா he is a novice அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த விஷயத்துல அவன் எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது, இப்பதான் அந்த தொழிலையோ இல்ல ஏதோ ஒரு ஸ்கில்லையோ கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா we call them as he is a novice or she is a novice. Novice means beginner. Then obscene. Obscene means filthy or indecent. ஒரு indecent ஆன ஒரு திங்ஸ் வந்து he is the obscene trial அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Then observe. Observeனா கண்காணிக்கிறது அல்லது வாட்ச் பண்றது or remark. Then obstacle. Obstacle means hindrance, தடை. Obstinate, stubborn. ஒரு விஷயத்துல விடாப்பிடியா ஒரு நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னா that we call it as he is an obstinate person. He is obstinate in his career or he is obstinate in his aim. Then obvious, which means clear or evident. So obvious na so தெளிவா தெரியுது, இதுல இருந்து இதான் உண்மை அப்படின்னு சொல்றது. Then occurrence, event or happening. Odd means strange or peculiar. ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறது இல்ல ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ், மத்தவங்க வந்து வித்தியாசமா தனித்துவமா நடந்தது அப்படிங்கறது அப்படின்னா நார்மலா இல்லாம ஒரு அப்நார்மலா நடந்துட்டோம் அப்படின்னா we call them as odd or strange or peculiar. Then opportunity. Opportunity means occasion. Option means choice. Ornament, adornment, jewel. Ostensibly, apparently, which means appearing to be true but not really so. பாக்குறதுக்கு உண்மை மாதிரி தெரியும் ஆனா அது உண்மையா இருக்காது, அதுதான் நம்ம apparently or ostensibly சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். Then pardon. Pardon means forgive or excuse. Permit, allow, உள்ள அனுமதி கேட்கறது. Pious, devote, godly or religious. கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு பர்சன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா he is a pious person அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கான ஆப்போசிட் வந்து impious. Impious அப்படின்னா he is an atheist. He has not belief in God. அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் நம்ம impious அப்படின்னு சொல்லுவோம். Then precise. Precise means exact. எக்ஸாக்டா என்னது அப்படின்னு சொல்லி to the point நம்ம பேசணும் அப்படின்னா that is precise. Then premature. Premature அப்படின்னா hasty, early or untimely. ஒரு வந்து ஒரு செயல் வந்து முழுசா நடைபெறதுக்கு முன்னாடி இல்ல மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே செய்யறது வந்து premature. Then proficient. Proficient means adept or expert. ஒரு விஷயத்துல ஒருத்தங்க ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்க, நிபுணத்துவம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா we call them as proficient or adept or expert. Then profuse. Profuse means lavish or extravagant. ரொம்ப ஆடம்பரமா இது பண்றதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா profuse. The spending lavishly or giving in large quantities. அளவுக்கு அதிகமா நம்ம ஸ்பெண்ட் பண்றது. Then progeny, which means offspring or descendants. ஒருத்தவங்களுடைய சந்ததியை நம்ம வந்து progeny அப்படின்னு சொல்லுவோம். Then project. Project means plan and scheme. Then proprietor. Proprietor means owner. He is the proprietor of this 9-star associates அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த கடைக்கு இவர் தான் ஓனர் அப்படிங்கறத நம்ம proprietor அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். Then proscribe. Proscribe means ban or banish, to denounce a person as dangerous. நம்ம ஒரு பர்சனை வந்து இவங்க வந்து டேஞ்சரஸான ஆளு அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்களை பேன் பண்றதா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா proscribe. Then proverb, adage or saw. Prudent, discreet, wise, sagacious. ஒரு அறிவாளியான பர்சனை, ஒரு இன்டெலிஜென்ட் பர்சனை we call them as prudent. Then quack means shake. குவாண்டம், அமௌண்ட் ஆர் ஷேர். ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து குவாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஷேர், இவங்களுடைய பங்கு என்ன அப்படின்னா இவங்களுடைய இது எவ்வளவு. தென் கியூர். கியூர் மீன்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் ஆர் எக்ஸென்ட்ரிக். வித்தியாசமா, மேடா, இன்சைனா பிஹேவ் பண்றவங்கள கியூர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். தென் குவெஸ்ட். குவெஸ்ட் மீன்ஸ் சர்ச். ஏதாவது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கையில. ஏதாவது ஒரு அறிவை தேடி போவாங்க, இல்ல அவங்களுக்குன்னு வாழ்க்கையில ஒரு தேடல் இருக்கும், ஒரு புத்தகங்களை தேடி போவாங்க, அவங்களுக்குன்னு சிலர் அட்வென்ச்சரஸ் த்ரில்லரா இருப்பாங்க. அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு தேடி போறவங்களை வந்து குவெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் குவிட். குவிட் மீன்ஸ் லீவ் அண்ட் டிபார்ட். அந்த இடத்த விட்டு லீவ் ஆகுறது. தென் குவிவர். குவிவர் மீன்ஸ் ட்ரெம்பிள், ஷிவர். ரேர்.
இருக்கிறதுலே எப்போவாது தான் அரிதானதுங்கிறது ஸ்கேர்ஸ் ஆர் இன்ஃப்ரீக்வென்ட். ரெக்கவர், ரீகைன், தென் ரிட்ரைவ். தென் ரிலேட், டெல் ஆர் நரேட். ரிமெம்பர், ரெக்கலெக்ட், ரீகால், திரும்ப யோசிச்சு பார்த்து சொல்றது. ரிசர்வ்டு, ரிசர்வ்ட் மீன்ஸ் ரெட்டிசன்ட், தட் இஸ் ரிஸ்ட்ரைன்ட் இன் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். குறைவான வார்த்தைகளை மட்டும்தான் அளவா பேசுவாங்க, அவங்கதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெட்டிசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். Then a reserved person, reticent. Then residue, residue means reminder, remnant. Respect means esteem, regard, மரியாதை. Restraint, restriction, curb. இந்த இவ்வளவுதான் இது தாண்டி போக கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறது. Then revenge, பழி வாங்குதல், vengeance or retribution. Reverence means veneration, which is a feeling of great respect. ஒருத்தவங்க மரியாதை நிமித்தமா நம்ம ஒருத்தவங்களை வந்து நம்ம reverence அப்படின்னு சொல்லுவோம். Then rude means impolite or discourteous, ரூடா பிஹேவ் பண்றது. Then savage, savage means barbarous or cruel. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம cruel-ஆ பிஹேவ் பண்ணாங்கன்னா he is a savage person mentioned. Scold, rebuke, provoke, reprimand, censure, ஒருத்தங்களை திட்டுதல். Secret, hidden. Sense, meaning, import. Severe means stern, strict. Shy, bashful or coy. Coy-னா கூச்சத்தோட இருக்கிறது. Slander means defamation, a false and malicious report. ஒருத்தங்களை பத்தி தவறான அவதூற பரப்பணும் அப்படின்னா we call them as slander. Sly means crafty and cunning. கன்னிங்கா யோசிச்சாங்கன்னா sly person சொல்லுவோம். Solitary, lonely, தனிமையா இருக்கிறது. Superfluous, unnecessary, needless, தேவையில்லாதது. Sympathy, compassion, fellow feeling, கருணை. Taxing means silent or unspoken. அமைதியா இருக்கிறவங்கள நம்ம taxed சொல்லுவோம். Then tedious, tedious means tiresome. Then tender, soft, delicate. Thin, slender, lean. Thrifty, frugal or economical. Thrifty அப்படின்னா சிக்கனமா செலவழிக்கிறது. நம்ம நிகார்லின்னு பார்த்தா கஞ்சத்தனம் பார்த்தோம், மிசர்லி அப்படிங்கிறது. ஆனா த்ரிஃப்டி அப்படிங்கிறது அளவுக்கு நமக்கு எப்ப தேவையோ அதை மட்டும் சிக்கனமா பயன்படுத்துறவங்க. அதாவது வாங்குற சம்பளத்துக்குள்ளேயே செலவு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நம்ம ஃப்ரூகல் ஆர் எக்கனாமிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். த்ரைவ் அப்படின்னா ப்ராஸ்பர் ஆர் ஃபிளரிஷ், நல்லா செழிச்சு நல்லா வளர்ந்து வளர்றவங்கள த்ரைவ்னு சொல்றது. தென் டிமிட், இட் மீன்ஸ் ஷை ஆர் டிஃபிடன்ட், கூச்ச சுபாவம். ட்ரெடிஷன், கஸ்டம், கன்வென்ஷன், பாரம்பரியம். Transient, fleeting, transitory, which means lasting for a short time. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா நம்ம அதை transient அப்படின்னு சொல்லுவோம். Then transparent, clear, lucid, நல்ல வெளிப்படைத்தன்மையோட தெரியுது. Truism, platitude, commonplace, and obviously true statement. கண்டிப்பா அது உண்மையான ஸ்டேட்மெண்டா இருந்துச்சுன்னா நம்ம அது truism அப்படின்னு சொல்லுவோம். Then ubiquitous, which means omnipresent, present everywhere, எல்லா இடத்துலயும் இருக்கிறத நம்ம omnipresent, ubiquitous மென்ஷன் பண்ணுவோம். Ultimate, final, last. Umbrage, offense, which means of being impolitely treated. ஒருத்தங்களை impolite நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா we call them as umbrage. Underhand, dishonest or clandestine. Underhandனா secretly or cunningly. கன்னிங்கா நம்ம சீக்கிரட்டா ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா underhand. Then undergo, suffer or endure. Unique, unequaled, incomparable. Uniqueness அப்படின்னா அவனுக்கு மட்டும்தான் இருக்கும், அவனுக்குன்னே இருக்கக்கூடிய யூனிக்கான ஒரு டேலண்ட் நம்ம சொல்லுவோம். Then useful, advantageous. Then useful means common, ordinary. Then vacant, vacant means empty and void. Vacation, holiday. Vacillate, waver. Waverனா be unsteady, எதுலையுமே நிலையே இல்லாம அங்கிட்ட இங்கிட்ட அவங்களுடைய மனசு அலைப்பாஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அதை vacillate person அப்படின்னு சொல்லுவோம். Then vagrant, which means vagabond, a wanderer, நாடோடி. Vague, indistinct, unsure and uncertain. இதுதான் அப்படின்னு நம்மளால சர்டனா நம்மளால சொல்ல முடியாது. Vain, fruitless, conceited, which means worthless, எதுக்குமே உதவாதவனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா vain. Valiant, brave. Vanquish, conquer, defeat. Variety, diversity. Various, several. Venom, poison. Vertical, perpendicular. Vulgar, coarse or indecent. Then vain, vainனா decrease, குறைஞ்சுக்கிட்டே வர்றது. Waxனா increase. Wholesome, healthy. Winsome means charming, attractive. ஒரு வசீகரமான ஒரு பர்சனா winsome person சொல்லுவோம். Withstand, resist or oppose, அந்த இடத்துல நிலைச்சு நிக்கிறது. Wizard, magician. Workable, practicable, that can be used, done successfully. ஏதோ ஒண்ணு நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா workable அப்படின்னு சொல்லுவோம். Then yearly means annual. Yield, give, surrender or produce. Zeal, enthusiasm, பெரும் ஆர்வம் கொண்ட ஒரு அப்படின்னு சொல்லுவோம். Zest அப்படின்னா relish or gusto. He has a great pleasure. That is zest. Okay. Exercise. Choose the right synonym. Curvature,
shortcut, streamline, angularity, then straightness. இந்த கொஸ்டின் வந்து நான் SSC 2024 இருந்து எடுத்திருக்கேன்ப்பா. ஸோ ட்ரை பண்ணுங்க. Option C. Option A, shortcut. Okay. But the answer is curvature, angularity. Curvature அப்படின்னா angularity அப்படிங்கறது தான் right answer. ஓகேவா? Then second one, amazement, shock, surprise, suspicion, wonder. Surprise. Option B. Yes, option B, surprise. ஆச்சரியத்தோட இருக்கிறத நம்ம அமேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். சூப்பர். The next one, object object. Disobey, deny, challenge or disapprove. Deny. Deny. Okay. Object அப்படின்னா நம்ம ஒருத்தர் வேண்டான்னு எதிர்க்கிறது. Deny அப்படின்னா Option D. ஆப்ஷன் டி, அப்ஜெக்ட் அப்படின்னா டிஸ்அப்ரூவ். ஒருதான் வேண்டாம் அப்படின்னு நம்ம அப்ரூவ் பண்றதை நம்ம அப்ஜெக்ட் பண்றதுன்னு சொல்லுவோம். டினைனா மறுக்கிறது அப்படிங்கிறது வந்துரும். அது வந்து அலோனா டினை ஆப்போசிட் சொல்றேன். அப்ஜெக்ட் அப்படின்னா டிஸ்அப்ரூவ். சாரி. தென் நெக்ஸ்ட் ஒன், ரிப்போஸ், ரெஸ்ட், ரீப்ளேஸ், கீப், பிளேஸ். ஆப்ஷன் ஏ. ஓகே. ஆப்ஷன் பி. ஆன்சர் என்ன அப்படின்னா ரிப்போஸ் அப்படின்னா ரெஸ்ட். ரெஸ்ட்ல இருக்கிறதா நம்ம ரிப்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். The next one, ephemeral, disturbing, short-lived, poverty-stricken, then filthy. Option B, option A. ஓகே. ஆப்ஷன் எஃபிமிரல்கான ஆன்சர் வந்து ஷார்ட் லிவ்டு. ஒரு குறுகிய காலம்னா அந்த இது இருக்கும் அப்படின்னா நம்ம அதை வந்து எஃபிமிரல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். தென் ஹிண்டர்ட், டேமேஜ்ட், அப்ஸ்ட்ரக்டட், ப்ரொடெஸ்டட், டிஸ்டர்ப்ட். Obstructed. ஆப்ஷன் பி, ஹிண்டர்ட். The answer is hindered அப்படின்னா obstructed, தடை உண்டாக்குறது. The next one, fictional, real, fanciful, genuine, authentic. Fanciful. Yes, fanciful. Fictionalனா கற்பனையான ஒண்ணு. மத்த எதுவுமே அப்படி எல்லாமே அதுக்கான ஆப்போசிட் கொடுத்திருக்காங்க. Fanciful தான் right answer. Then pious, sympathetic, faithful, religious, upright. Yes, the answer is religious. The meaning of pious is religious. ஒரு கடவுள் நம்பிக்கையுள்ள ஒரு பர்சன் தான் நம்ம pious அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். The next one, consensus, awareness, careful observation, praiseworthy, general agreement. Option D. Okay. Yes, answer என்ன அப்படின்னா the meaning of consensus is general agreement. Then ludicrous, ridiculous, profitable, excessive or undesirable. Option A, ludicrous. Yes, the meaning of ludicrous is ridiculous. ஒருத்தங்க நம்ம பரிகசிச்சு பேசுவாங்க நம்ம ludicrous அப்படின்னு சொல்லுவோம். Then catalog, pamphlet, record, list, menu. Option A, option C. Okay. But the answer is, the meaning of catalog is record. The next one, obnoxious, disagreeable, clever, shrewd, outdated. Option A, option C. Okay. The answer, the meaning of obnoxious is disagreeable. So option A, the right answer. The next one, intrepid,
tolerant, moist, rude, fearless. Option D. Yes, very good. Answer is fearless. The meaning of interpret is fearless. The next one, ill-favored, ugly, unlucky, weak in health, short-tempered. Unlucky. Unlucky. Yes, the right answer is ill-favored means unlucky. The next one, dilemma, confusion, trap, darkness, freedom. Confusion. Yes, the answer dilemma is confusion. Very good. The next one, dormant, quick, active, sleeping, humble. Sleeping. Yes, very good. The meaning of dormant is sleeping. Okay. So next we will see antonyms. Antonyms நமக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். Antonyms are words of the same grammatical class, nouns, verbs, adjectives, etc. that have opposite meanings. நம்ம தமிழ்ல வந்து எதிர்ச்சொற்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அதுக்கான ஆப்போசிட் மீனிங் தான் நம்ம ஆண்டனிம் சொல்லி பார்க்கிறோம். above அப்படின்னா below, beneath. then abstractனா concrete. கான்கிரீட்னா நம்ம ஒரு விஷயத்த நம்ம கண்ணால பார்க்கவோ பேசவோ தொடவோ முடியும். அப்டிராக்ட்னா we will just imagine or we just feel the thing. அதான் நம்ம அப்டிராக்ட்னு சொல்லுவோம். then accept ஏத்துக்கிறது, reject மறுத்தல், acquit, then condemn, advance, retreat. அட்வான்ஸ்னா கம் ஃபார்வர்ட், முதல்ல வாங்குறது. ரெட்ரீட் மீன்ஸ் டு வித்ரா, அத பின் வாங்குறதா நம்ம ரெட்ரீட்னு சொல்லுவோம். தென் அஃபர்ம், அஃபர்ம்னா ஒரு இதை கன்ஃபார்ம் பண்றது. தென் டினை, அதை மறுக்கிறது. அஃப்ளூவன்ஸ், நல்ல ரிச்சான பர்சன் தான் அஃப்ளூவன்ஸ்னு சொல்லுவோம். பாவர்ட்டி வறுமை. தென் அக்ரவேட், டு மேக் வர்ஸ். அலிவியேட் which means make suffering easy to bear. அந்த இதை நம்மளால பொறுத்துக்க முடியும் அப்படின்னா அலிவியேட். இருக்கிற சுச்சுவேஷன் இன்னும் மேல மேல ஒர்ஸ் ஆக்கணும் அப்படின்னா we call it as aggravate. then agree ஒத்துக்கிறது. differ அப்படின்னா we have difference of opinions. then allow அதை ஏத்துக்க உள்ள அலோ பண்றது, அனுமதிக்கிறது. forbidனா அனுமதி மறுக்கிறது. then analysis, அனாலிசிஸ்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதை ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா நம்ம பிரிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அனாலிசிஸ். அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே சென்டென்ஸா பார்த்தோம் அப்படின்னா சிந்தசிஸ். தென் ancestor, it is descendant. ancestorனா மூதாதையர்கள், descendantனா பின்னாடி வரக்கூடிய வாரிசுகள். ancient பழமை, modern இப்ப இருக்கக்கூடியது, நவீனம். aristocrat, a person who belongs to a aristocrat means that is a king's family. commoner means பொதுமக்கள். arrive depart. accent decent, accent அப்படின்னா ரைசிங் அப்வர்ட், டீசென்ட் அப்படின்னா டவுன்வர்ட்ஸ்ல அப்படி கீழ் நோக்கி வர்றது. ஆக்சென்ட் டிசென்ட் அப்படின்னு நெக்ஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு வந்து ASS ENT அப்படின்னா அக்ரிமெண்ட். ஒரு நம்ம சரி அப்படின்னு சொல்லி இசைவு அல்லது இணக்கமா போறது வந்து ஆக்சென்ட். டிசென்ட் அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ். இல்ல நான் இதுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா we call them as dissent. DISSENT. then assert, liability. attract, repel, awake, asleep. barren, fertile. barrenனா எம்டியான எதுக்குமே உதவாத ஒரு நிலத்தை நம்ம barren அப்படின்னு சொல்லுவோம். fertile நல்லா வளமானதை நம்ம fertile சொல்லுவோம். then base, சாதாரணமா இருக்கிறது. noble, உயர்வானது. beautiful, ugly. belief, doubt. benediction, malediction. benediction அப்படின்னா it is a blessing. ஒருத்தங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னா that is benediction. malediction அப்படின்னா curse, சாபம். benevolent, malevolent. benevolent means wishing to do good without expecting any profit. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராம ஒருத்தங்களுக்கு நம்ம நன்மை செஞ்சோம் அப்படின்னா that is benevolent. malevolent அப்படின்னா showing ill will, ஏதாவது ஒரு தீய எண்ணத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா malevolent. then bold, timid. bona fides, malfides. bona fides means genuine, நல்ல உண்மையா இருக்கிறது. malfides means he is not a genuine person. then boom, பூம் அப்படின்னா ஹீஸ் பிகம் சக்சஸ்ஃபுல், நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு ஆளை நம்ம பூம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லம்ப் அப்படின்னா ஃபால் சடன்லி, திடீர்னு ஒரு பெரிய உயரத்துல இருந்து கீழே விழுந்து இருக்கல ரொம்ப கீழ்மட்ட நிலைக்கு போறவங்கள நம்ம ஸ்லம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபால் சடன்லி, வீழ்ச்சி அடைதல். தென் பிரேவரி, தைரியம். கவர்டைஸ், கோழைத்தனம். பிரைட், டிம் அண்ட் டல். கார்னல், ஸ்பிரிச்சுவல். கார்னல் அப்படிங்கிறது சென்சுவஸ் ஆஃப் த பிளஷ், ஒரு சிற்றின்பத்துல திளைக்கிறதா நம்ம கார்னல்னு சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவல், தெய்வீக தன்மையுடையது. சென்ட்ரிஃபியூகல், தென் சென்ட்ரிபெட்டல். சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னா மூவிங் அவே ஃப்ரம் த சென்டர், மையத்தை விட்டு விலகி போறது.
சென்ட்ரிபெட்டல் அப்படின்னா டுவர்ட்ஸ் த சென்டர், அந்த மையத்தை நம்ம நடுவில் இருக்கக்கூடிய நடு மையத்தை நோக்கி போனோம் அப்படின்னா சென்ட்ரிபெட்டல். தென் சீப், எளிமையா கிடைக்கக்கூடியது, டியர் ஆர் காஸ்ட்லி. சியர்ஃபுல், க்ளூமி. கிளீன், டர்ட்டி. clergy, laity. Laity means common people or layman. பாமர மக்களை நம்ம laytyன்னு சொல்லுவோம். Then clever, stupid. Common, rare. Compulsory or optional. Concord, discord. Concord அப்படின்னா it is an agreement between persons or things. இதா ஒரு agreement போட்டு நம்ம சேர்ந்தோம்னா அது concord. Discord அப்படின்னா quarreling or disagreement. Then confident, diffident. Convex, concave. இது குழி, இன்னொன்னு குவி. Create, destroy. Then dark, light. Dawn, dusk. Dawn na அதிகாலை, dusk na சூரியன் மறையக்கூடிய நேரத்துல தான் நம்ம dusk அப்படின்னு சொல்லுவோம். Then debit, credit. ஒன்னு ரூபாய் வாங்குறது, இன்னொன்னு ரூபாய் கொடுக்கறது. Debtor, creditor. கடனாளி, கடன் கொடுக்கக்கூடியவங்க. Deduction, induction. டிடக்ஷன் அப்படின்னா ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போறது, இண்டக்ஷன் அப்படின்னா ஸ்பெசிபிக்கான ஊர்ல இருந்து ஜெனரலுக்கு போறது. தென் டீப், ஷாலோ. டிஃபெண்டன்ட், பிளெயின்டிஃப். டிஃபெண்டன்ட், பிளெயின்டிஃப் இந்த ரெண்டு வார்த்தைகளுமே நமக்கு இதோட சம்பந்தப்பட்டது, லாவோட சம்பந்தப்பட்டது. த டிஃபெண்டன்ட் மீன்ஸ் த பார்ட்டி அகைன்ஸ்ட் ஹூம் எ சார்ஜ் இஸ் மேட் இன் த கோர்ட் ஆஃப் லா. யாருக்கு அகைன்ஸ்டா அந்த கோர்ட் ஆஃப் லால இது பண்ணிருக்காங்களோ அவங்கள தான் நம்ம டிஃபெண்டன்ட் சொல்லுவோம். பிளெயின்டிஃப் அப்படின்னா ஒன் ஹூ சீக்ஸ் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் அனதர் இன் எ கோர்ட் ஆஃப் லா. ஒருத்தங்களுக்கு எதிர்த்து நம்ம போட்டிருக்கிறது பிளெயின்டிஃப், பிரதிவாதின்னு சொல்லுவோம். தென் டிஃபென்சிவ், அஃபென்சிவ். டெபிசிட், சர்ப்ளஸ். டெபிசிட்னா கம்மியா இருக்கிறது, சர்ப்ளஸ்னா அளவுக்கு அதிகமா இருக்கிறது. தென் டிஃப்ளேட், இன்ஃப்ளேட். டிஃப்ளேட் அப்படிங்கிறது டு ரெடியூஸ் பிரைசஸ். திடீர்னு பார்த்தா பணத்தோட எல்லா ஜாமானுடைய விலையும் குறைஞ்சிரும், அதை நம்ம டிஃப்ளேஷன் சொல்லுவோம். இன்ஃப்ளேட் அப்படின்னா டு இன்க்ரீஸ் அன்டியூலி த பிரைசஸ். இருக்கிறதுக்கே இல்லாம தாறுமாற என்னன்னா விலை அதிகமாகிட்டே போகும், அதான் நம்ம பண வீக்கம், பண இதுன்னு சொல்லுவோம். இது நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம். தட் இஸ் டிஃப்ளேட் அண்ட் இன்ஃப்ளேட். தென் டெலிபரேட், அன்இன்டென்ஷனல், ஆக்சிடென்டல். டெமோக்ரஸி, மக்களாட்சி. ஆட்டோக்ரஸினா தன்னாட்சி, ஒரே ஒரு கிங் ஆட்சி பண்றது. டிலிஜென்ட், லேசி. டைல்யூட், கான்சென்ட்ரேட்டட். கான்சென்ட்ரேட்டட், டைல்யூட் அப்படின்னா வீரியம் குறைச்சல். ஏதோ ஒரு சொல்யூஷன்ல மருந்து ஊத்தணும் அப்படி ஏதோ ஊத்தணும் அப்படின்னா அதனோட வீரியம் வந்து குறைஞ்சிரும். கான்சென்ட்ரேட்டட்னா அதனுடைய ஃபுல் பவரும் இருக்கும். தென் டார்ஃப், ஜாயிண்ட். டார்ஃப்னா குள்ள மனிதர்கள், ஜாயிண்ட்னா நல்லா பெருசா இருக்கிறவங்க. தென் எப், ஃப்ளோ. எஃப்ளக்ஸ், இன்ஃப்ளக்ஸ். இன்ஃப்ளக்ஸ் அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில வந்து உள்ள வருகிறது தான் நம்ம வந்து இன்ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். குறைவான எண்ணிக்கையில வெளியே போச்சு அப்படின்னா தட் இஸ் எஃப்ளக்ஸ். தென் ஈகோயிசம், அல்ட்ரூயிசம். எலிவேஷன், டிப்ரெஷன். எமைக்ரண்ட், இமைக்ரண்ட். ஒன்னு நாட்டை விட்டு வெளியே போறது, இன்னொன்னு நாட்டுக்குள்ள அப்படியே வர்றது. தென் எக்ஸாஜரேஷன், ஒருத மிகைப்படுத்தி சொல்றது. அண்டர்ஸ்டேட்மெண்ட், ஒருத ரொம்ப தாழ்வா சொல்றது. எக்ஸ்க்ளூட், இன்க்ளூட். எக்ஸிட், என்ட்ரன்ஸ். எக்ஸாட்டிக், இண்டிஜினஸ். எக்ஸாட்டிக் அப்படின்னா a person who belongs to a foreign origin. Indigenous அப்படின்னா a person who belongs to a native country. Then expand, contract. Explicit, implicit. Explicit means clearly expressed. ஒருத நம்ம தெளிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம்னா that is explicit. இல்ல நம்ம சும்மா ஏமாதானு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டோம்னா that is implicit. Then exterior, interior. External, internal. எக்ஸ்ட்ராவேகன்ட் அப்படின்னா நல்லா ஆடம்பரமா செலவழிக்கிறது. அதுக்கான ஆப்போசிட் என்னது? ஃப்ரூகல், த்ரிஃப்டி, சிக்கனமா செலவழிக்கிறது. தென் ஃபேமஸ், அப்ஸ்கியூர். ஃபாஸ்ட், லூஸ் ஆர் ஸ்லோ. ஃபேட், லீன், தின். ஃபிக்ஷியஸ், கற்பனையில இருக்கிறது, ரியல், உண்மையா இருக்கிறது. ஃபிளாட்டரி, ஒருத்தங்களை தேவையில்லாம அப்படியே முகஸ்துதி பாடுறது, நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம. டிட்ராக்ஷன், உள்ளத உள்ளபடி சொல்றது. தென் ஃப்ளோட், சிங்க். ஃபாரின், நேட்டிவ். ஃபர்கெட், ரிமெம்பர். frequent, rare. Fresh, stale. Friendly, hostile. Full, empty. Gain, loss. Gather, scatter. Then general, particular or special. Generous, mean. Gentle, rough. Genuine, spurious. Glut, scarcity. Glut அப்படின்னா to supply excessively, அளவுக்கு அதிகமா தேவையில்லாம நிறைய கொடுக்கறது glut. Scarcity அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ தட்டுப்பாடு நிலவுது அப்படின்னு அர்த்தம். தென் கிராஜுவல். கிராஜுவல்னா ஸ்லோவா அந்த ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் அப்ரப்ட் ஆர் சடன். டக்குன்னு ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சடன். தென் கிரேவ். கிரேவ்னா சீரியஸா ஒரு சோகமா இருக்கிறது. கே மீன்ஸ் ஹாப்பி. தென் கில்ட்டி, இன்னசென்ட். ஹார்ஷ், ஜென்டில். ஹாஸ்டி, லெஷர்லி. ஹேட், லவ். ஹார்ட்டி, மீக். ஹார்ட்டி அப்படின்னா அரகண்டான பர்சனா ஹார்ட்டின்னு சொல்லுவோம்.
மீக் அப்படின்னா சப்மிசிவ், இவங்க வந்து பணிவா போகக்கூடியவங்க. தென் ஹெவி, லைட். ஹெல்ப், ஹிண்டர். ஹீரோ, வில்லன். ஹை, லோ. ஹிட், மிஸ். ஹாலோ, சாலிட். ஹோமோஜீனியஸ், ஹெட்டிரோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னா ஏதாவது ஒரே சேம் கைண்டா இருந்துச்சுன்னா ஹோமோஜீனியஸ் சொல்லுவோம். ஹெட்டிரோஜீனியஸ் மீன்ஸ் இட் இஸ் வெரைட்டி ஆஃப் கைண்ட், நிறைய வகையானது வந்து அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா that we call it as heterogeneous. Then honor, shame. Hope, despair. Host, guest. Hurt, heal. Ideal, actual. Idle, busy. Imagination, reality. Immanent, transcendent. இம்மனன்ட் அப்படின்னா இன்ஹரண்ட், ஒருத்தங்களுக்கு இயற்கையாவே ஒரு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இம்மனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்செண்டன்ட் அப்படின்னா we can acquire, நமக்கு பிறப்பால அந்த ஸ்கில் இருக்காது, நம்ம பிராக்டிஸ் மூலமா ஒரு ஸ்கில்லையோ ஒரு டேலண்ட்டையோ நம்ம அக்வயர் பண்ணோம் அப்படின்னா that we call it as transcendent. Then import, export. Increase, decrease. Individual, general. இண்டஸ்ட்ரியஸ், indolent or lazy. இண்டஸ்ட்ரியஸ் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் நம்ம இண்டஸ்ட்ரியஸ் சொல்லுவோம். லேசி மீன்ஸ் சோம்பேறி. தென் இன்ஃபீரியர், சுப்பீரியர். இன்ஹேல், எக்ஸேல். இன்புட், அவுட்புட். இன்சர்ட், எக்ஸ்ட்ராக்ட். ஜாலி ஆர் ஜோவியல், இதை நம்ம வந்து மோரோஸ் ஆர் க்ளூமி ரெண்டு சொல்லுவோம். தென் ஜாய், சாரோ. ஜூனியர், சீனியர். ஜஸ்டிஃபை, கண்டம். கீன், பிளண்ட். கர்னல், ஷெல். கர்னல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எடிபிள் இன்னர் பார்ட் ஆஃப் எ நட், உள்ள இருக்கக்கூடிய நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பகுதியை தான் நம்ம கர்னல்னு சொல்லுவோம். ஷெல் அப்படிங்கிறது அந்த தேங்காயினுடைய வெளிப்பகுதி, அந்த ஓடு மாதிரி ஹார்டா இருக்கும் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஷெல். அருணா எதுவும் சொல்லணுமாப்பா? இல்லக்கா. சரி, ஓகே ஓகே. தென் கில் அப்படின்னா ரெசரெக்ட். கைண்ட், க்ரூவல். கிண்டில், எக்ஸ்டிங்விஷ். கிண்டில்னா ஒருத்தங்களை தூண்டுறது, எக்ஸ்டிங்விஷ்னா நார்மலா இருக்கிறது. தென் கிங், சப்ஜெக்ட். நாலேஜ், இக்னோரன்ஸ். லேமெண்ட், லேமெண்ட்னா துன்பப்படுதல், ரிஜாய்ஸ் சந்தோஷமா இருக்கிறது. தென் லேண்ட்லார்ட், டெனன்ட். லாசிவியஸ், சேஸ்ட். லாசிவியஸ் அப்படின்னா இன்க்ளைன் டு லஸ்ட், ஒரு லஸ்ட் சம்பந்தமா இருக்கிறது. சேஸ்ட்னா வர்ச்சுவஸ் பர்சன். தென் லைசன்ஷியஸ், which is sexual immortality, அதுக்கு ஆப்போசிட் வந்து மார்டல். தென் லெவிட், லெவிட் அதுக்கான ஆப்போசிட்டும் வர்ச்சுவஸ். தென் லேட்டர், இயர்லியர். லேட்டர், ஃபார்மர். லேட்டர், இயர்லியர்ங்கிறது ஒன்னு சீக்கிரமா வர்றது, இன்னொன்னு லேட்டா வர்றது. லேட்டர், ஃபார்மர் அப்படிங்கிறது முன்னாள் மாணவர்கள், இந்நாள் மாணவர்கள் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் LATER இருக்கும் LATTER இருக்கக்கூடிய வித்தியாசம். தென் லாட்டிடியூட், லாஞ்சிடியூட். லீட், ஃபாலோ. லெட், ஹையர். லிபரேட், என்ஸ்லேவ். லிட்ரல், ஃபிகரேட்டிவ். லிட்ரல் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வேர்டுக்கு வந்து நம்ம சாதாரணமா அந்த வேர்டை அப்படியே அதே மீனிங்ல எடுத்துட்டோம் அப்படின்னா லிட்ரல் மீனிங். இப்ப என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள், இப்ப தீ எரிந்தது அப்படின்னு இருக்கு. இப்ப தீ வந்து கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா எங்கேயோ என்னன்னா தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல தீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எங்கேயோ இடத்துல தீ பிடிச்சிருக்கு, அந்த தீ அப்படிங்கிறது ஆக்சுவலா அந்த தீயை மட்டும்தான் குறிக்கு. இது வந்து லிட்ரல் மீனிங். இதே இது தீயா வேலை செய்யணும் குமாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கா போட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல அந்த தீ அப்படிங்கிறது ஆக்சுவலா அந்த ஃபயரை குறிக்கல, ஒருத்தங்க மனசுக்கு கூடிய ஃபயர், ஒரு இதை அச்சீவ் பண்ணணும், ஒரு இதை சக்சஸ் பண்ணணும், எய்மை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றது. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தீ அப்படிங்கிறது லிட்ரல் மீனிங், கரெக்டா அதுக்கான மீனிங்கை மட்டும் சொல்றது. செகண்ட் இருக்கக்கூடிய தீ அப்படிங்கிறது லிட்ரலான மீனிங்கை கொடுக்காம ஃபிகரேட்டிவா அது என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதுக்கு நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அந்த ஹார்ட் ஒர்க் கன்சிஸ்டன்சியை குறிக்கிறதுனால அதுக்கு பேரு ஃபிகரேட்டிவ். Then loose, loose அப்படின்னா டைட். மேஜர், மைனர். மெனி, ஃபியூ. மேரேஜ், செலிபஸி. மாஸ்குலின், ஃபெமினைன். மெட்டீரியல், ஸ்பிரிச்சுவல். மெட்டீரியல் லைஃப்னா இந்த பணம், ஆடம்பரம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னா நம்மளுடைய சோல், யூனிவர்சல் எனர்ஜியோட இது பண்றது, லேட் ஆனது. தென் மேக்சிமம், மினிமம். மெமரி, ஆப்ளிவியான். மெமரினா ஞாபகம் வச்சுக்கிறது, ஆப்ளிவியான் அப்படின்னா மறதி. Then microcosm, macrocosm. Mild, stern, severe. Miser, மிசர்னா கஞ்சத்தனம். Spendthrift அப்படிங்கிறது சிக்கனமா செலவழிக்கிறது. Monogamy, polygamy. Monotheism, polytheism. Monotony, variety, diversity. Motion, rest. Then naive, naive அப்படின்னா innocent person. Sophisticated, cunning person. Narrow, broad. Native, foreign. Natural, artificial. Then nebulous.
டிஸ்டிங்க்ட் ஆர் கிளியர். நெபுலஸ் அப்படின்னா இன்டிஸ்டிங்க்ட், தெளிவில்லாத ஒன்று தான் நம்ம நெபுலஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கான ஆப்போசிட் டிஸ்டிங்க்ட், கிளியர். தென் நெகட்டிவ், பாசிட்டிவ், நியூட்ரல், பார்ஷியல், நிகார்ட், ஸ்பென்ட்ரிஃப்ட். அகைன் நிகார்ட் அப்படிங்கிறதும் கஞ்சத்தனமானதான பர்சன் தான் நம்ம நிகார்ட்னு சொல்லுவோம். ஸ்பென்ட்ரிஃப்ட் அப்படின்னா சிக்கனமா செலவழிக்கிறது. நாக்சியஸ், ஹோல்சம். நாக்சியஸ் அப்படின்னா ஹார்ம்ஃபுல்னு அர்த்தம். ஹோல்சம் அப்படின்னா ஹெல்தி. தென் அப்சர்வ், ரிவர்ஸ், ஆட், ஈவன், ஆஃபர், ரெஃப்யூஸ். ஆஃபன் அடிக்கடி, செல்டம் ரேர் எப்பவாவது. ஒமிஷன், தென் கமிஷன். ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா பாசிட்டிவான பர்சனா ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவோம். பெசிமிஸ்டிக்னா ஹி ஹாஸ் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், தட் இஸ் பெசிமிஸ்டிக் பர்சன். எப்ப பார்த்தாலும் சேடா இருக்கிறது, மோன்ஃபுல்லா என்கிட்ட அது இல்லை இதுன்னு சொல்லி பேசக்கூடியவங்க நம்ம பெசிமிஸ்டிக்னு சொல்லுவோம். தென் ஓரல், ரிட்டர்ன். ஓரியன்டல், ஆக்சிடென்டல். ஒரிஜினல், டூப்ளிகேட், காப்பி. ஆர்த்தோடாக்ஸ், ஹெட்டிரோடாக்ஸ். ஆஸ்டென்சிபிள், ஆக்சுவல். ஆஸ்டென்சிபிள்னா உண்மை மாதிரி தெரியாத உண்மை இருக்காது, பிரிட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக்சுவல்னா உண்மையா எப்படி இருப்பாங்களோ அவங்க அப்படியே இருக்கிறது. தென் பார்ட்லி, ஹோலி. பெர்மனன்ட், டெம்பரரி. பெர்மிட், ப்ராஹிபிட். philanthropist, one who is a lover of mankind. misanthropist அப்படின்னா one who hates mankind. pleasure, pain. practice, theory. pragmatic, idealistic. price, blame. proceed, succeed. pride, humility. profit, loss. progress, regress or retrogression. progressive, reactionary, retrograde. Then promote, demote. Pro, stern. public, private. quiet, noisy. Queer, normal. Queerனா ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியர், நார்மல்னா எல்லாரும் மாதிரி நார்மலா இருக்கிறது. Then rash, cautious or careful. rapid, slow, leisurely. recede, advance. relative, absolute. reluctant, ready or willing. then remember, forget, ஞாபகம் வச்சுக்கிறது மறந்து போறது. ரெமிட்டர். ரெமிட்டர் அப்படின்னா ஒருத்தங்க வாங்குறவங்க தான் நம்ம ரெமிட்டர்னு சொல்லுவோம். ரிசீவர், ரெசிபியன்ட். ரெமிட்டர்னா கொடுக்குறவங்க. தென் ரிசர்வ்ட். ரிசர்வ் டைப்னா எல்லார்ட்டையும் பேச மாட்டாங்க, என்னன்னு கேட்டா என்னன்னு மட்டும் இருப்பாங்க. சோஷியபிள், ஒன் ஹூ இஸ் பர்சன் ஹூ கான்டாக்ட்ஸ் எவ்ரி திங். எல்லா இடத்துலயும் எல்லார்ட்டையும் போய் சகஜமா பேசுறவங்கள சோஷியபிள்னு சொல்லுவோம். ரிசர்வ்டு கேரக்டர்னா நம்மளா போய் பேசினா மட்டும் தான் என்னன்னு சொல்லி பேசுவாங்க. தென் ரெசிஸ்ட், எதிர்க்கிறது. சப்மிட், அடிபணிதல். ரீடைல், ஹோல்சம். ரிவார்டு, பனிஷ். ரிஜிட், பிளெக்சிபிள். ரைப். ரைப்னா நல்லா முதிர்ச்சியா இருக்கிறது. ரானா முதிர்வடையாம இருக்கிறது. தென் ரைஸ், ஃபால், செட். rough, smooth. rude, polite. sacred, secular or profane. safe, risky, dangerous. then saint, sinner. servant, master. sharp, blunt. simple, complex or complicated. சிம்பிள்னா சாதாரணமா இருக்கிறது, காம்ப்ளிகேட்னா அது வந்து அந்த விஷயத்த சாதாரண விஷயத்த ரொம்ப கஷ்டப்படுத்தி கஷ்டம் கொண்டு வந்து முடிக்கிறது. then sink, மூழ்கிறது. swim, float. smile, frown. sober, drunk, rash. solid, liquid. starboard, port or larboard. straight, crooked or curved. straight, STRAIGHT னா நேரா போறது. STRAIT அப்படின்னா நம்ம அந்த ஸ்ரீலங்காவுக்கும் நம்ம தமிழ்நாடு பார்டருக்கும் எல்லாம் பார்க் ஸ்ட்ரெயிட் இருக்குன்னு சொல்லுவோம். பார்க் சந்தி அப்படின்னு சொல்லுவோம். குறுகலா ரெண்டு இடத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி தான் நம்ம ஸ்ட்ரெயிட், STRAITன்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து பிராட், நல்லா அகலமா இருக்கிறது. தென் ஸ்ட்ரேஞ்ச், familiar. subjective, objective. succeed, fail. sure, doubtful. sweet, bitter or sour. sympathy, antipathy. sympathyனா கருணை, antipathyனா அப்படியே வெறுப்பது, தோல்விடுறது. then tall, short. temporal, spiritual or eternal. tense, relaxed. terrestrial, celestial. terrestrialனா நிலத்துல இருக்கக்கூடிய நம்மளால பார்க்கக்கூடியது. celestialனா it is beyond heavenly. then thesis, antithesis. thick, thin. tight, loose, slack. top, bottom. tranquil, disturbed, agitated. transparent, நல்லா வெளிப்படையாவே தெரியும். opaque, அங்க ஏதோ ஒண்ணு மறைவா ஒண்ணு இருக்கு. triumph, defeat. trivial, important. trivialனா அற்பத்தனமான சாதாரண ஒரு விஷயம், important ரொம்ப முக்கியமானது. true, false. unite, separate. upper, lower. upright, uprightனா he is a honest person, அதுக்கு ஆப்போசிட் dishonest. then urban, rural. அதே இது அர்பேன், NE போட்டுச்சுன்னா கைண்டான பர்சன் அர்த்தம், அதுக்கு ஆப்போசிட் வந்து ரூட், அன்கல்ச்சர்ட். வேக்கண்ட், ஆக்குபைடு. வேக், கிளியர், டெஃபினைட். வேக் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், நமக்கு அது கிளியரா அங்க என்ன நடந்துச்சுங்க தெளிவாவே தெரியல அப்படின்னா இட் இஸ் அ வேக் திங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் வந்து கிளியர், டெஃபினைட். கண்டிப்பா இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு தெளிவா நமக்கு டெஃபினைட்டா சொல்ல முடியும்னா தட் இஸ் டெஃபினைட் அண்ட் கிளியர். தென் வேரியபிள், கான்ஸ்டன்ட்.
வேரியபிள்னா நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டன்டா நிறைய ஒண்ணுதான் எப்போது இருக்கும். தென் vanguard, rearguard. வெர்டிக்கல், ஹரிசாண்டல். விக்டரி, டிஃபீட். virtue, நன்மை, வைஸ், தீமை. வாலண்டரி, கம்பல்சரி. வேக், ஸ்லீப். wax, wane. wealth, poverty. wide, narrow. win, lose. wise, foolish. zenith, zenithனா ரொம்ப ஒரு புகழுடைய உச்சத்துல இருக்கிறது. நாடிர்னா இருக்கலே படு பாதாளத்துக்கு போறதுதான் நம்ம நாடிர் அப்படின்னு சொல்லுவோம். So this is the opposite of zenith and nadir. Now we will see some exercise. Choose the right antonym. Subservient, straightforward, supercilious, aggressive, dignified. Option C. Aggressive சொல்றீங்களா? Okay. The answer for the word subservient antonym என்ன அப்படின்னா supercilious. The next one, rapid, slow, happy, abnormal, fall. Yes, slow. The right answer is rapid, slow. The next one, inevitable, inseparable, avoidable, uncertain, unnecessary. Option B, yes, inevitable. The antonym is avoidable. The next one, incredible, enjoyable, possible, imaginary, believable. Imaginary. Imaginary, okay. Option C, uncertain. Okay, the right answer for inevitable is avoidable. Incredible, enjoyable, possible, imaginary. Sorry, ஆனா மாத்திட்டேன். Incredible answer வந்து believable. The next one, humility, anger, dignity, pride, cruelty. Dignity. Dignity, okay. Cruelty, pride, எல்லாம் வந்துட்டு ஏதர் எல்லாம் வந்துட்டு ஓகே. The answer humility வந்து pride. அதாவது humility அப்படிங்கிறது ஒருத்தங்களை நம்ம மெனக்கிட்டுனே தாழ்வா பேசுறது. அப்ப அதுக்கு ஆப்போசிட் வந்து பெருமை. டிக்னிட்டி அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அந்த மீனிங்ல வரும். நம்ம ஆப்போசிட்னு பார்க்கும்போது எக்ஸாக்டான ஆன்டனிம் வந்து ஹியூமிலிட்டிக்கு வந்து pride. The next one, the next one, corpulent, cooperative, emaciated, shallow, enterprising. சரி, நான் கார்புலண்ட்கான மீனிங் சொல்றேன், அப்ப கண்டுக்க முடியுதான்னு பாருங்க. The meaning of corpulent is fat. ஒருத்தங்க ஃபேட்டா இருந்தாங்கன்னா அந்த பர்சனை கார்புலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கான ஆப்போசிட் என்ன இருக்கணும்? எக்ஸ்ட்ரீம்லி தின், ரொம்ப ஒல்லியா இருக்கணும். உங்களுக்கு என்ன மீனிங்ல இருக்கும்? emaciated. corpulent அப்படின்னா fat, emaciated means extremely thin. The next one, dictatorship, tyranny, self-rule, democracy, aristocracy. Yes, democracy. Dictatorship opposite வந்து democracy. The next one, niggardly, likely, hastily, gorgeously, lavishly. Option C, gorgeously. First, what is the meaning of niggard? நம்ம niggard பார்த்தோம்ல, அதுல தான் ஒரு क्वेश्चन கொடுத்திருக்கான். niggardனா என்ன மீனிங் பார்த்தோம்? Fasty. நோ, நிகாட் அப்படின்னா நம்ம என்ன சொன்னா கஞ்சத்தனமான ஒருத்தவங்க தான் நம்ம மிசரின்னு சொல்லி பார்த்தோம். மிசர்லி பர்சன் சொல்லி. அதுக்கான அப்போ கஞ்சத்தனம்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து லாவிஷ்லி, நல்ல ஆடம்பரமா செலவழிக்கிறது. சோ the antonym of niggardly is lavishly. Then disperse, dispense, converge, sing, smile. Yes, the meaning, the right answer is disperse na converge. Disperse na கலைஞ்சு போறது, converge na ஒருத்தங்க ஒண்ணு சேர்றது. Then affluent, infamous, poor, backward, ordinary. Yes, poor. Meaning of affluent is rich person. அப்ப அதுக்கான ஆப்போசிட் வந்து poor. The next one, probity,
trickery, dishonesty, insincerity, timidity. இதுவும் நான் கொடுத்ததுல தான் இருக்கு. ஆமா, அந்த கொஸ்டின் நான் கொடுத்திருந்தேன், நான் ஆண்டனிம் கொடுத்திருந்தேன். ஆப்ஷன் சி insincerity, timidity. No. ரைட் ஆன்சர் இஸ் ப்ராபிட்டி அப்படின்னா டிஸ்ஹானஸ்டி. ஏன்னா the மீனிங் ஆஃப் ப்ராபிட்டி என்ன அப்படின்னா ஹானஸ்ட் பர்சன் தான் நம்ம ப்ராபிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து டிஸ்ஹானஸ்டி. The next one, promotion, transparency, transmission, transition, tranquility. ஆப்ஷன் டி as very good, tranquility. கமோஷன் அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு சலசலப்பு, ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நம்ம கமோஷன் சொல்லுவோம். tranquilityனா அமைதியா இருக்கிறது, காமா போறது. Then meager, plentiful, excessive, average, extravagant. ஆப்ஷன் சி ஆவரேஜ். எப்படிப்பா ஆவரேஜ் வரும்? எஸ், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், பிளென்டிஃபுல். மியாகர் அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட், அதாவது ரொம்ப சொற்பத்தனமா இருக்குது. பிளென்டிஃபுல் அப்படின்னா போதுமான அளவுக்கு இருக்கிறது. அப்ப ஆவரேஜ்ங்கிறது அங்க சராசரி அந்த வராது. அப்போ மியாகருக்கான ஆப்போசிட் வந்து பிளென்டிஃபுல். The next one, accolade. அப்போ எக்ஸசிவ் எக்ஸ்ட்ராவகன்ட்க்கும் சேம் மீனிங் தானே வரும். plenty, excessive எல்லாமே அதிகமா இருந்தா அர்த்தம். மீஜர்னா ஸ்மால் அமௌண்ட். ஆமா, எக்ஸ்ட்ரா வேகன்ட் அப்படிங்கிறது நம்ம ஆடம்பரத்துக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா வேகன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸசிவ் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா இருக்கிறது. பிளென்டிஃபுல் அப்படிங்கிறது தேவைக்கு அதிகமா இருக்கிறது. அதாவது சேம் மீனிங். உங்களுக்கு எது கன்ஃபியூஸ் ஆகும்னா ஒண்ணு எக்ஸசிவ், பிளென்டிஃபுல், இந்த ரெண்டும் வேணா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எக்ஸ்ட்ரா வேகன்ட் அப்படிங்கிறது அது எதுல போயிரும் அப்படின்னா ஆடம்பரம் அப்படிங்கிற அர்த்தத்துல போயிரும். நீங்க கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா மியாகருக்கு சொற்பம் அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு பிளென்டிஃபுல் அல்லது எக்ஸசிவ், அந்த இதுலதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா மியாகர் அப்படிங்கிறது இருக்கிற தேவைக்கு கம்மியா இருக்கிறது மியாகர். பிளென்டிஃபுல் வந்து தேவைக்கு அதிகமா இருக்கிறது. ஆனா எக்ஸசிவ் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா இருக்கிறது. தேவைக்கு அதிகங்கிறது வேற, அளவுக்கு அதிகங்கிறது வேற. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பொருளையே நம்ம வீட்டுக்கு வாங்குறோம்னா தேவைக்கு வாங்குறோங்கிறது வேற, ஆடம்பரத்துக்கு வாங்குற பொருள் அப்படிங்கறது நம்ம பிரிப்போம் இல்லையா? நமக்கு ஒரு பொருள் கண்டிப்பா தேவை அப்படின்னா அது தேவைக்கு வாங்குறது. இல்ல அந்த பொருள் தேவையே இல்ல, சும்மா அவங்க வாங்கியிருக்காங்கிறதுக்காக நானும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல சேர்த்து வச்சோம்னா அது வந்து ஆடம்பரமான பொருள். அதே மாதிரிதான் தேவைக்கு அதிகமா போதுமான அளவுக்கு இருக்கு அப்படின்னா பிளென்டிஃபுல். எக்ஸசிவ் அப்படின்னா அங்க அந்த தேவையே இல்ல, அளவுக்கு அதிகமா எக்ஸ்ட்ரா தான் போய்கிட்டு இருக்கு, அது வேஸ்டா இருக்கு. சோ அந்த மீனிங்ல தான் எக்ஸசிவ் வரும். ஓகேப்பா. The next one, accolade, outer garment, criticism, balcony, drink. சரி, நான் accolade-க்கான மீனிங் சொல்லியிருந்தேன். accolade அப்படின்னா இட்ஸ் a token of respect and admiration. இப்ப ஆண்டனிம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். criticism. Very good. So accolade அப்படின்னா it's a token of respect. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது? கிரிட்டிசைஸ் பண்றது. So criticism. The next one, opposite. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. ஆப்போசிட்டுக்கே ஒரு ஆப்போசிட் வித்தியாசமான வேர்ட்ஸ்ல கொடுத்திருந்தாங்க. APPOSITE அப்படின்னு. ஆப்ஷன் டி எஸ், inappropriate. ஆப்போசிட் அப்படின்னா appropriate அப்படிங்கிறது மீனிங். அதுக்கான ஆண்டனிம் என்ன அப்படின்னா inappropriate. Okay, that's all about today's class. If you have any doubt, you can ask me or we will wind up this session. ஓகேப்பா, நீங்க சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இதை மட்டுமே ஃபுல்லா நம்பிட்டு இருக்காதீங்க. நிறைய கொஸ்டின் பேப்பர் நீங்க சார்ட் அவுட் பண்ணி பாருங்க. நீங்க கூகுள்ல போய் SSC கொஸ்டின்ஸ் இல்லைன்னா சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் MCQன்னு போட்டீங்கனாலே நிறைய வருது. அதை ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இதை உட்காந்து நம்மளால மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் அம்சவேணி ஒருத்தங்க நான் நேற்று பார்த்தேன், நெட் கிளியர் பண்ணிருந்தாங்க. ஆல் தி பெஸ்ட். வேற யாரும் பண்ணிருந்தீங்களாப்பா? தேங்க்யூ மேம். ஓகேப்பா. ஓகே, நெட் கிளியர் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் PGTRவையும் கிராக் பண்ணுங்க, கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாம். தேங்க்யூ. தேங்க்யூப்பா. தேங்க்யூ.